ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துகிறேன். அழகான விடியலை கொடுத்து அழகான புதிய நாளை கொடுத்த ஆண்டவருக்கு, வாரத்தின் முதல் நாளை கொடுத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த அழகான காலை நேரத்துல ஒரு வேத தியானம் செய்யலாமா? தலைப்பு: அவர் கரத்தின் கருவியே, கர்த்தர் உனக்காகத்தான் பேசுகிறார். நீ கருவி மட்டும்தான், பெருமை பாராட்டாதே என்கிற ஒரு தலைப்பு. ஏசாயா 10:15 கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. ஒரு அழகான வசனம். அவர் கரத்தின் கருவியே, கர்த்தர் உனக்காகத்தான் பேசுகிறார். நீ கருவி மட்டும்தான், பெருமை பாராட்டாதே. ஆண்டவர் கையில நாமெல்லாம் அவர் பயன்படுத்தும் கருவி, பாத்திரங்களாகத்தான் இருக்கிறார். இதில் எங்கு பெருமை வந்தது? இதில் எங்கு மேட்டிமை வந்தது? அவர் நம்மை பயன்படுத்துகிறார், நாம் செயல்படுகிறோம், அவ்வளவுதான். எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற கோடாரியாக இருந்தாலும், தீட்டப்பட்ட கோடாரியாக இருந்தாலும், பதம் நிறைந்த கோடாரியாக இருந்தாலும், தரையில கிடக்கிற வரைக்கும் மதிப்பு இல்லைங்க. அதை ஒருவன் கையாள வேண்டும். கோலும் அப்படித்தான் பாருங்களேன், தடியும் அப்படித்தான். தரையிலே கிடக்கும் வரை எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த கோலுக்கு. ஆனால் அதை ஒருவன் கையாளுகிறான் பாருங்களேன், அப்பந்தான் அந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் இந்த கோடாரி, இந்த கோல் மாதிரி தான். கர்த்தருடைய கரத்தினால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவிகள் தான், ஒரு பாத்திரங்கள் தான். இதில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. கோடாரி தன்னை வெட்டுகிறவனுக்கு விரோதமா மேன்மை பாராட்ட முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா இவ்வளவு நாட்கள் தரையில் கிடந்தது. என்னதான் பதம் நிறைந்த விலை கூடிய கோடாரியாக இருந்தாலும், பெரிய கோடாரியாக இருந்தாலும், ஒருவன் கையாளும் வரை தரையிலே தான் கிடக்க வேண்டும், பயனற்றுதான் கிடக்க வேண்டும். பாருங்களேன், நாம கர்த்தரால் பயன்படுத்தப்படும் வரைக்கும் இந்த கோடாரி மாதிரிதான். பணம் வச்சிருக்கலாம், படிப்பு வச்சிருக்கலாம், ஆஸ்தி வச்சிருக்கலாம், ஐஸ்வர்யம் வச்சிருக்கலாம், அழகு வச்சிருக்கலாம், நல்ல நாலேஜ் வச்சிருக்கலாம், ஞானம் வச்சிருக்கலாம், பெரிய பெரிய ஊழியங்கள் வைத்திருக்கலாம், ஊழிய ஸ்தாபனங்கள் வைத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரம், கருவி மட்டும்தான். நீ கருவி மட்டும்தான், பெருமை பாராட்டாதே என்கிற ஒரு தலைப்பு பாருங்களேன். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? பாராட்ட முடியாதுங்க. வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? எவ்வளவு பதம் நிறைந்த விலக்கூடிய வாளை ஒரு யுத்த களத்திலே நிற்கும் வீரன் வைத்திருந்தாலும், உரையிலே இருக்கும் வரை அந்த வாளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உரையிலே இருந்து ஒருத்தன் எடுத்து கையாளுகிறான் பாருங்களேன் வீரன், அது வரைக்கும், அது உரையிலே இருக்கும் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் கையாள வேண்டும். நீங்களும் நானும் ஒரு வாழ் போன்றுதான். கர்த்தர் நம்மை கையாளும் போது, நம்மை பயன்படுத்தும் போது ஏதுங்க பெருமை வருது? அப்படி பெருமை பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும். கீழே கிடக்கிற தடியை எடுத்து ஒருத்தன் பயன்படுத்துறான், அந்த தடி பெருமை பாராட்டுச்சுன்னா அந்த தடியை கையாளுறான் பாருங்களேன், தடியை பிடிச்சிருக்கிறான் பாருங்களேன், அவனை மிரட்டுறது மாதிரியாம். கோலானது நான் மரக்கட்டை அல்ல என்று எழும்பினார் போலும். ஒரு கோல் தரையிலே கிடக்கிறது, ஒரு மனிதன் எடுத்து கையாளும் வரை பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறது. அதை கையாண்டவுடன் அது பெருமை பாராட்டினார், நான் மரக்கட்டை இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரியாங்க. என்ன அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சுட்டி காட்டி இருக்கிறார் பாருங்களேன். அதே ஏசாயா 10:18 அவனுடைய வனத்தின் மகிமை. யாருடைய வனத்தின் மகிமை? இந்த பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற பாத்திரங்கள், கருவிகளுக்குத்தான் இந்த வார்த்தை. அவனுடைய வனத்தின் மகிமையையும், அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும்,
உள்ளும் புறமாய் அழிய பண்ணுவார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. வெளியே மட்டுமில்லங்க, உள்ளும் புறமும் அழிஞ்சு போகும், மேன்மை அழிஞ்சு போகும், அந்தஸ்து அழிஞ்சு போகும், ஐஸ்வர்யம் அழிஞ்சு போகும். உன் மேட்டிமைய கர்த்தர் உள்ளும் புறமுமாக, உன் மகிமைய உள்ளும் புறமுமாக அழிய பண்ணுவார். வனத்தின் மகிமை, பயிர் நிலத்தின் மகிமை, உன் ஐஸ்வர்யத்தின் மகிமை, உன் மேட்டிமையின் மகிமை ஊழியர்களுக்கும் சேர்ந்துதான் பேசுகிறேன். நீங்கள் கர்த்தர் கையாளும் கருவி மட்டும்தான், பாத்திரம் மட்டும்தான். இதுல எங்கெங்க மேட்டிமை வந்துச்சு, பெருமை வந்துச்சு, பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், பெரிய ஸ்தாபனம், சின்ன ஸ்தாபனம், நான் பெரிய கார் வச்சிருக்கிறேன், அவன் சின்ன கார் வச்சிருக்கிறான், சின்ன ஊழியம் செய்கிறேன், எங்க இருந்து வந்துச்சுங்க இந்த மேட்டிமை பெருமை? எனக்கு பைபிள் நாலேஜ் இருக்குது, இந்த நாலேஜ் ஒன்றும் பரலோகத்திற்கு கொண்டு போகாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பேசினால் அங்கு விடுதலை வரும், கர்த்தர் பேசினால் வெற்றி வரும். பேதுரு எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சாரு? ஒரே பிரசங்கத்துல 3000 பேரு ரட்சிப்பு. ஊழியர்களுக்கும் சேர்த்துதான் பேசுகிறேன். எனக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறாரு, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு பிசாசை அழிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார், விரட்டும் வரத்தை கொடுத்திருக்கிறாரு, குணமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். எங்கிருந்து வந்தது இந்த வரங்கள்? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. நீ வெறும் கருவிதான், நீ வெறும் அவரை சுமக்கும் வெறும் கழுதைதான். எங்கு மேட்டிமை வந்தது? ஐஸ்வர்யம், பணம், மேன்மை, அழகு, அந்தஸ்து, நல்ல நாலேஜ், இதை வைத்திருக்கும் தேவஜனமே உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறேன். நீ அவர் கரத்தின் கருவி மட்டும்தான். மேன்மை பாராட்டாத, பெருமை பாராட்டாத. உன் மகிமை உள்ளும் புறமாய் அழிக்கப்படும். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். கொடி பிடிக்கிறையா? நீ களைச்சு கீழே விழுகிறது மாதிரி உள்ளும் புறமும் தேவன் அழித்து விடுவார். ஜாக்கிரதை. இரவெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட திட்டமாய் பேசி, தெளிவாய் பேசி, காலையில எழும்பி உட்கார்ந்தவுடன் வேத ஆதாரத்தின் மூலம் பேசி, இன்று நீ முகத்தாட்சணியம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்று ஆணித்தரமாக பேசி எடுத்து வந்திருக்கிறேன். நானும் ஒரு கருவிதான். என்னை அவர் பயன்படுத்துகிறார், அவர் பாத்திரமாக. உங்களையும் பயன்படுத்துகிறார் என்றால் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. ஊழியர்களும் கர்த்தர் பயன்படுத்தும் வெறும் பாத்திரம் தான். இந்த வசனம் யாருக்குங்க சொல்லப்பட்டது? ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 5வது வசனத்துல, என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அசீரியன் கையில் இருக்கிறது ஆண்டருடைய கோபத்தின் ஒரு ஆயுதம் தான், கோபத்தின் சினத்தின் தண்டாயுதம். ஆனா இந்த அசீரியன் எப்படி மேன்மை பாராட்டுனான் தெரியுமா? சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் ஊரையும் அழிச்சிட்டேன், அந்த தேவர்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியல. அதாவது இஸ்ரவேல் உள்பட அவன் கேலி கிண்டல் பேசுகிறான், ஒன்றும் செய்ய முடியல. இந்த யூதாவை, எருசலேம உன் கடவுள் காப்பாத்திர முடியுமா என்கிற ஒரு பெருமை, கோடாரியானது தன்னை கையாளுபவனை, அதாவது கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. எப்படி பேசுகிறது? உன் தேவர்கள் யாரும் உன்னை காப்பாற்றவில்லை, இப்பொழுது யூதாவுக்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன், உன்னை அழித்து விடுவேன், உன்னை யாரால காப்பாற்ற முடியும்? எப்படி யாரால காப்பாற்ற முடியும்? ஏசாயா 10:6 சொல்லுகிறது, அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். ஒரு தேவனுடைய மனுஷனை யாராவது வந்து சிட்சிக்கிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறாங்க, தண்டனைக்குள்ளாக கொண்டு போகிறாங்கன்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவ ஜனத்தை யாரும் ஈஸியா தொற்ற முடியாது. தேவ ஜனம் பாவத்துக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது ஆண்டவரே ஒரு சினத்தின் தண்டாயுதத்தை அனுப்புவாரு. அப்படி சினத்தின் தண்டாயுதத்தை கையில கொடுத்து
கொடுத்து அனுப்பினதுதான் இந்த அசீரியன். ஆனால் அவன் அதாவது யாரு சினத்தின் தண்டாயுதத்தை கொடுத்து பர்மிஷன் கொடுத்து அனுமதி கொடுத்து என் ஜனத்தை தொட்டுக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரோ அவரையே மறந்துட்டு அவரையே தூஷித்து என்னாலதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். அதாவது ஏசாயா 10:7, அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைத்துக் கொள்ளுகிறான். 11வது வசனம், நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். யூதாவை தொற்ற முடியுமா? எருசலேமை தொற்ற முடியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குதுங்க. எசேக்கியா ராஜா நிருபத்தை விரிச்சு வச்சு அசீரியன் அனுப்பின நிருபத்தை ஆலயத்திலே விரித்து வைத்து ஜெபிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தொடவே முடியாது பாவங்களை, அவன் திரும்பி போயிருவான், ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னது மாதிரியே ஒரே இரவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? 185,000 பேரை ஒரே தேவதூதன் வந்தான், சங்காரம் பண்ணிட்டு போனான். இந்த சினத்தின் கர்த்தருடைய சினத்தின் தண்டாயுதம் யாரு தெரியுமா? அசீரியன். செத்த முகமாய் திரும்பி போனான். எந்த படைபலத்தை வச்சு, எந்த பராக்கிரமசாலிகளை வச்சு அவன் அதாவது பெருமை பாராட்டினானோ எல்லாமே அழிந்து ஒன்றுமில்லாமல் போனது. பாருங்களேன், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம், எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்பிக்க கூடாது இருக்கிறதே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்று சொல்லி, யாருங்க? இந்த கர்த்தர் பயன்படுத்தின கருவி, சினத்தின் தண்டாயுதம் தான் இப்படி சொல்லுது. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லுகிறது. பாருங்களேன் என்ன நடந்துச்சு. 2 நாளாகமம் 32:14, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான் என்கிற ஒரு கேள்வி வேற கேட்டான். என்ன நடந்ததுன்னா 2 நாளாகமம் 32:21, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள, நல்லா கவனிங்க, எதை வச்சு மேன்மை பாராட்டினானோ, எந்த யுத்த களத்தை வச்சு மேன்மை பாராட்டினானோ, எந்த தலைவரை வச்சு, சேனாதிபதிகளை வச்சு, பராக்கிரமசாலிகளை வச்சு மேன்மை பாராட்டானோ, கொக்கரித்தானோ, என்ன நடந்துச்சு? தேவதூதன் வந்து அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரீப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பே அவனை பட்டயத்தால் வெட்டி கொன்று போட்டது. மேன்மை பாராட்டுகிறாயாம்? அவர் கரத்தின் கருவியே, கர்த்தர் உனக்காகத்தான் பேசுகிறார். நீ அவர் கருவி மட்டும்தான். நீ மேன்மை பாராட்டினா இந்த அசீரியனுக்கு நடந்தது போலதான். கொடியை எவ்வளவு நாள் நீ உயர்த்த முடியும்? உன் கொடிய கர்த்தர் விழுந்து போக பண்ணுவார். உன் கரங்கள் களைத்து போகும். வனத்தின் மகிமை, பயிர் நிலத்தின் மகிமை, ஐஸ்வர்யத்தின் மகிமை, வரங்களின் மகிமை. நீ சொல்ற எனக்கு வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, நான் பெரிய ஸ்தாபனம் வைத்திருக்கிறேன், ஐஸ்வர்யவானே நீ சொல்லுகிற என்னால் தான் எல்லாரும் வாழுகிறார்கள். நீ வெறும் கருவி மட்டும்தான், நீ வெறும் பாத்திரம் மட்டும்தான். ஞானவானே நீ சொல்லுகிறாய் என் ஞானத்தினால் தான் இந்த பிசினஸ் கட்டப்பட்டுச்சு, என் அறிவினால் தான் இது நடந்துச்சு. இல்ல, அறிவல்ல, கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் உனக்கு இந்த பிசினஸ கொடுத்திருக்கிறாரு, இந்த அறிவை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ வெறும் கருவி மட்டும்தான். நிறைய பேரு ஊழியர்களை தாங்குகிறீர்கள், தாங்கிட்டு நான் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களை அவர் கருவியா மட்டும்தான் பயன்படுத்துறாரு, பாத்திரமா மட்டும்தான் பயன்படுத்துகிறாரு. ஊழியக்காரங்களுக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்துறாருன்னா உங்க பலன் அல்ல, உங்க வரங்கள் அல்ல, அது நீங்க வெறும் பாத்திரம், கருவி, கழுதனாங்க. மனம் திரும்ப வேண்டும்.
இன்று உங்கள் மேட்டிமையை விட்டுட்டு இறங்கி வாங்க. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்ட முடியாது. வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட முடியாது. அப்படி பாராட்டினேனா தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எளிமையார் போலவும் இருக்கும். இவங்களுக்கு என்ன பதில் தெரியுமா? மகிமையை உள்ளும் புறமாக தேவன் அழிய பண்ணுவார். பாருங்களேன், இந்த நாளில் யாருக்காக இவ்வளவு பெரிய எச்சரிப்பின் சத்தம் என்று தெரியவில்லை. முதல் முறையாக 15 நிமிடங்கள் உங்களுக்காக நான் பேசி இருக்கிறேன். கேட்டு ஒப்பு கொடுங்க. மகிமையை இழந்து போகாதீங்க. நீங்க வெறும் கருவி மட்டும்தான், கர்த்தருடைய கரத்தின் பாத்திரம் மட்டும்தான்.